இல்ல மொக்கதான். இல்ல காமெடி நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி ஸ்டோரி இல்ல, காமெடி நல்லா இருக்கு. மற்றபடி ஜாலியா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி ஓகே. ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி ஃபிலிம் அவ்வளவுதான் ப்ரோ. காமெடி அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்ற அளவுக்கு. மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஒண்ணுமே இல்லை, காமெடி வந்தா ஜாலியா இந்த பொங்கலுக்கு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். விஷாலோட ஆக்டிங் ஓகே, பார்க்கலாம். படம் பாத்தீங்கன்னா நல்லதா ஸ்டோரி எப்படி நல்லதாங்க இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. கலகலப்பா இருந்தா காமெடி காமெடி நல்லா, சந்தானம் சார் காமெடி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே தான், நல்லா என்ன மார்க் கொடுப்பீங்க? தெரியல. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா விஷயம் நல்லா பண்ணி உள்ள போனீங்க. பழைய விண்டேஜ் விஷயம் தான் எதிர்பார்த்தா பக்காவா பண்ணி படம் வருது 12 வருஷம் தெரியல ப்ரோ. படம் பத்தி எப்படி? படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. காமெடி நல்லா இருக்கு. படம் பத்தி எப்படி? நல்லா இருக்கு. படம் பத்தி எப்படி? நல்லா இருக்கு படம். என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? இல்ல லாஃப்டர் ரியோட் தான். அது ஃபுல்லா சந்தானம் வந்து அந்த டைம் பீக்ல இருந்த டைம். அது சுந்தர் சொல்றாங்க லாகா இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா லாக் இல்ல, ஏன்னா அந்த லாகா இருக்கிற டைம்லாம் வந்து சந்தானம் வந்து காமெடி பண்ணி இது பண்ணிடுறாரு. விஷாலோட ஆக்டிங் விஷால் ஆக்டிங் அவர் எப்போதும் போல. அது எப்போதும் ரெண்டு ஹீரோயின் எப்போ கியூட்டா சாமா இருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? விஷால வச்சு என்ன டிஃபரெண்டா அதான் அந்த கலகலப்பு அந்த மாதிரி ஒரு ஜானர்ல தான் எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. லாஜிக்லாம் இல்லாம நம்ம படம் பார்த்தோம் அப்படின்னா இது சந்தானம் வந்து அந்த லாக் இருக்கிற டைம்லாம் சந்தானம் காமெடி இருக்கிறதுனால அந்த லாக் வந்து பெருசா கணக்கு தெரிய மாட்டேங்குது. மியூசிக் ஆவரேஜ் தானா, ஆவரேஜ் தான். அந்த ஒரு சாங் தவிர்த்து வேற எதுவும் அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட். எல்லாருமே வந்து அந்த சந்தானம் காமெடி வரும்போது தான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ. இந்த படம் நல்லா தானா, சூப்பரா தானா, என்ஜாய் பண்ணனா. விஷால் ஆக்டிங் சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதுக்கப்புறம் காமெடி ஸ்டெப்ல சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கு எங்களுக்கு. என்ன வித்தியாசம் எதிர்பார்த்து உள்ள போனீங்க? எதுவும் எதிர்பார்க்கல, ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி ரிலீஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம். நல்லா தான் இருக்கு. டைரக்ஷனு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு. டிலே ஆகி வந்ததுல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், ஆனால் நல்லா இருக்கு படம். சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்து உள்ள போனீங்க 12 வருஷத்துக்கு அப்புறம் கட்சி தான் வந்திருக்கு. ஆமா, நல்லா தான் இருக்கு. எதுவும் பெருசா ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், எதுவும் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். நிறைய படத்தை அப்படிதான் இது பண்ணிடுறாங்க, இதே கொஞ்சம் ஓட விட்டா நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு. சரி ப்ரோ, நல்லா இருக்கு தலைவர். நல்லா இருக்கு. சும்மா ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன், நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபன்னு அவ்வளவுதான், சும்மா அப்படி எதுவும் லாஜிக்லாம் கிடையாது, ஃபன்னா இருக்கு. நிறைய பேர் வந்து லாக் சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த லாக்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க முடியாது. சும்மா ஃபன்னு ஒரு 2-2.5 மணி நேரம் வீட்டில் இருக்க டைம் பாஸ். சுந்தர் சி காமெடி நல்லா இருக்கு, நல்லா ஃபன்னாக இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்க நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? சந்தானம் காமெடிக்கு தான் போனேன். நல்லா இருக்கு எல்லாமே. இந்த பிரைம் சுந்தர் சியோட படம் மாதிரி கலகலப்பு சும்மா 2 மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லா இது காமெடியா இருந்துச்சு. சந்தானம் காமெடி, அந்த பழைய இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. விஷாலும் இப்பெல்லாம் அதெல்லாம் உடம்புலாம் கொஞ்சம் திரும்பி அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, காமெடி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதே மாதிரி நல்ல ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னராகவே நடிச்சாலே போதும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படம்லாம். சந்தானம் காமெடியும் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா காமெடியா ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. நாங்க சும்மா ஜாலியா தான் வந்தோம். அந்த பிரைம் டைம் சந்தானம் விஷால் காம்போ சுந்தர் சி படம் செம்மையா இருக்கு. டைமிங் காமெடி அப்புறம் நல்லா ஃபுல்லா காமெடியா தான் இருந்துச்சு. காமெடி நல்லா இருக்கு. அவர் பேசாம காமெடியனாவே நடிக்கலாம், ஹீரோவா நடிக்கிறதுக்கு. பழைய சந்தானம் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்டோரி வைஸ் ஓகே தான், கேமரா வைஸ் ஓகே, நல்லா தான் இருந்தது. விஷால் வந்து பழைய விஷால் எப்படி இருப்பா, சண்டை கோழியில பார்த்த மாதிரி அந்த மாதிரி. கண்டிப்பா பொங்கலுக்கு நல்லா சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, பார்க்கலாம். மார்க் எவ்வளோ? 5 4 கொடுக்கலாம். நீ எவ்வளோ கொடுக்கலாம்? 4 கொடுக்கலாம் கண்டிப்பா.
ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ